Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science classes conduct பண்ணிட்டுருக்கேன். Social Science மட்டும் இல்லாமல் Psychology கிளாஸும் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Growth and Development பற்றின கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த யூனிட்டில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேபியோட ஸ்டேஜஸ், அதாவது ஒரு பேபி பிறக்குது அதுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ், ஒரு மனுஷனோட ஸ்டேஜஸ் அதை வந்து எப்படி சைக்காலஜியில் பிரிக்கிறாங்க, இன்ஃபேண்ட்டு, சைல்டுஹுட்டு, அடல்ட்ஹுட்டு, அடலசன், அடல்ட்ஹுட், அடுத்தது வந்து ஓல்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சுருப்பாங்க இல்லையா. அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது தான், அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் ஜஸ்ட் ₹499. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு ₹499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் அதர் மேஜராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போமே, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸு இல்லை சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் மேஜர் நீங்கள் எழுத மாட்டீங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எழுதுவீங்க. பட் சைக்காலஜி உங்களுக்கு வரும்ல, சைக்காலஜி எல்லாருக்கும் ஒன்று தானே. சோஷியலாக இருந்தாலும் சரி மேஜர், இல்லைனா வந்து இப்போது மேக்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, சைக்காலஜி ஒன்று தான். ஸோ சைக்காலஜி மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக தனியாக ₹200, சைக்காலஜிக்கு மட்டும் ₹200. நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 200. 1 month ரீசார்ஜ் அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு. வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். வகுப்பை முழுமையாக பாருங்கள். என்ன சந்தேகம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேஜஸ். என்னது ஸ்டேஜஸ்? ஒரு லைஃப் ஸ்டைலை எத்தனை ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீநாட்டல், நியோநாட்டல், அதுக்கு அடுத்தது இன்ஃபான்சி, நெக்ஸ்ட்டு சைல்டுஹுட்டு, அதுக்கு அடுத்தது அடலசன்ஸ், அதுக்கு அடுத்தது அடல்ட்ஹுட்டு, அடுத்தது ஓல்டேஜ். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்மளோட வாழ்க்கை இத்தனை ஸ்டேஜஸாக சைக்காலஜியில் வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போது ப்ரீநாட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு உறுதல் இருக்கு இல்லையா, அந்த கரு உறுதல்லேருந்து பிறந்த பேர்த் வரைக்கும், கரு உறுதல்லேருந்து பேர்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ், பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரீநாட்டல் ஸ்டேஜ். இந்த ப்ரீநாட்டல் ஸ்டேஜில் ஒரு 3 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபான்சியில் ஒரு 3 இருக்குது. நம்ம அதெல்லாமே பார்ப்போம். சைல்டுஹுட்டில் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. நம்ம எல்லாமே பார்க்கலாம். வகுப்பை முழுமையாக பாருங்கள். இப்போது நியோநாட்டல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்த்து, குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 3லேருந்து 4 வாரம் வரைக்கும், அதாவது 1 மாதம் குழந்தை, பேர்த் டு 4 weeks, இது நியோநாட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜிலலாம் பேபிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இதெல்லாமும் பின்னாடி இப்போ பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் வந்து உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும், நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்ஃபான்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 4 weekலேருந்து 2 years வரைக்கும், 2 வயசு குழந்தை வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஃபான்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைல்டுஹுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 11 வரைக்கும் சைல்டுஹுட். அடுத்தது அடலசன்ஸ் அப்படின்றது 11லேருந்து 19 அப்படி இல்லைனா 20 வயசு வரைக்கும் அடலசன்ஸ். அடல்ட்ஹுட் அப்படின்னா 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். சாரி, தப்பாக போட்டேனா? இல்லை, கரெக்டு தான். ஓல்டேஜ் அப்படின்றது 60 to டெத்து, 60 வயசுலேருந்து சாகிற வரைக்கும் இருக்கிறது, அது வந்து ஓல்டேஜ். இப்போது ப்ரீநாட்டலில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஜெர்மினல், எம்ப்ரியோனிக், ஃபோட்டல். இது என்னது? ஜெர்மினல் ஸ்டேஜு, எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், எம்ப்ரியோனிக். அதுக்கு அடுத்தது ஃபோட்டல் ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது ப்ரீநாட்டலில். இப்போ ஃபஸ்ட்டு
ஒரு லேடி வந்து கருவுருவாங்க, அதாவது ப்ரெக்னென்ட் வந்து ஆவாங்க. ஆன உடனே குழந்தை வந்து அவ்வளோ பெருசாகிடுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப ஒரு அரிசி அளவுக்கு தான் இருக்குன்றாங்க. அவ்வளோ சின்னதாக தான் அந்த இது இருக்கும். கரு விட்டுறதுலேருந்து ஒரு 3 வாரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி ஃபார்ம் ஆகிறது அதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கும். அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு பேர் ஜெர்மினல் ஸ்டேஜ். அடுத்தது 3 வாரத்தில் இருந்து கருவுட்டுறதுலேருந்து 3 வாரத்துலேருந்து ஒரு 8 வாரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பீரியடுக்கு பேர் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் முக்கியமான ஒரு சில உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமான உறுப்புகள் அப்படின்றது பிரெயினாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், அந்த முக்கியமான உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமான உறுப்பு வளரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹின் பிரைன் அப்படின்ற மாதிரி அந்த மூளை வளர்ச்சியும் வந்து நடக்கும். பிரெயின், ஹார்ட்டு, அந்த முக்கியமான உறுப்புகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் எம்ப்ரியானிக் பீரியடில், எம்ப்ரியானிக் ஸ்டேஜில். அதுக்கு அடுத்தது 9 வாரத்துலேருந்து பர்த்து வரைக்கும் இருக்கக்கூடியது. 9 வாரங்கள்லேருந்து பர்த்து, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃபோட்டல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக டெவலப் ஆகும், அசைய ஆரம்பிக்கும், உள்ளாரையே வந்து அசைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் லேட்டாக தானே தெரியும், அப்படியே கருவுட்டுறதுக்கு அசைகிறதுலாம் தெரியும், லேட்டாக தான் வந்து அசையும். ஸோ இது வந்து ப்ரீநாட்டில் ஒரு 3 ஸ்டேஜாக வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நியோநாட்டல். நியோநாட்டல் அப்படின்றது பர்த்லேருந்து 4 வீக்ஸ், பர்த்லேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 4 மாதம் வரைக்கும். ஸோ அந்த 4 மாதம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணும் குழந்தை நமக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்துருப்போம், இல்லை உங்களுக்கு பேபி இருந்திருக்கும், இல்லை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் பண்ணும் ஒரு மாத குழந்தை என்னெல்லாம் பண்ணும்? எந்திரிக்கும், தூங்கும், பால் குடிக்கும், யூரினேட் பண்ணும், மோஷன் போகும், திரும்ப தூங்கும். 14லேருந்து 17 மணி நேரம் கிட்டத்தட்ட பேபி அப்படின்றது தூங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாமே அழுது தான் கன்வே பண்ணுங்க. ஆமாண்ணா, எல்லாமே அழுது மட்டும்தான் கன்வே பண்ணும். அதுக்கு வேறு எந்த எமோஷனும் தெரியாது. அழுகிறது மூலமாக தான் அம்மாவோட அரவணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், அம்மா கூட மட்டும்தான் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோநாட்டல் ஸ்டேஜில் குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும் தானே, தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஃபான்சி. இன்ஃபான்சி அப்படின்றது 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம இன்ஃபான்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃபான்ட் ஸ்டேஜில் குழந்தை என்னெல்லாம் பண்ணும்? ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன, தலையெல்லாம் கொஞ்சம் திருப்புறத்துக்கு அவங்க அதுக்கு வந்து செய்வாங்க, தலையெல்லாம் திருப்புவாங்க. ஹெட்டை வந்து லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, தலையெல்லாம் திரும்பும். அதுக்கடுத்து நெக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும், கழுத்து நிற்கும். அது எந்த மாதத்தில்? ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளார நல்லாவே கழுத்துலாம் நல்லா நின்றுடும். அதுக்கடுத்தது குப்பு துப்பாங்க, உடம்பு அசைப்பாங்க. அதுக்கடுத்து முட்டி போடுவாங்க. எந்த வயசில் வந்து நல்லாவே உட்காருவாங்க? எந்த மாதத்தில்? ஒரு 9 மாதத்துலலாம் உட்கார ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 9 மாதத்தில் நம்மலாம் பிடிச்சிக்காமலே வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து 12 மாதத்தில், அதாவது ஒரு வயசில் எந்திரிச்சு நிற்குவாங்க, நல்லாவே நிற்பாங்க. எத்தனை மாதத்தில்? 12 மாதத்தில். ஸோ இது இன்ஃபான்சியோட அந்த ஸ்டேஜஸ். அதுக்கு அடுத்தடுத்தது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு அழுவாங்க. இந்த ஸ்டார்டிங் 2-3 மாதம் குழந்தைங்க என்ன பண்ணணும்னா அழுது தான் அவங்களோட எமோஷனை கன்வே பண்ணுவாங்க. பால் வேணும், தூக்கம் வேணும், பாத்ரூம் வருது, இல்லை ஏதோ செய்து உடம்பு, எல்லாத்துக்கும் அழுவும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்டேஜ் போக போக ஒரு 6-7 மாதம் குழந்தைங்கலாம் சவுண்டு க்ரியேட் பண்ணுங்க. நம்ம வந்து தாலாட்டு பாடணுன்னா அதுங்களும் ஆன்னு பாடுங்க, கூடவே ஒரு சவுண்ட் கொடுக்குங்க. என்ன வார்த்தைலாம் நமக்கு புரியாது, அம்மா அப்பாலாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லாது. ஆனால் அதுக்கு முன்னாடி சவுண்டு கொடுக்கும், ஆன்ற சவுண்டு மட்டும் கொடுக்குங்க. லைக் நம்ம என்ன பண்ணுறோம், கோவமாக இருக்குமா, அது இல்லாமல் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இந்த அந்த இன்ஃபான்சி ஸ்டேஜில் நம்ம கோவப்படுறோமா, நம்மளோட மூட் ஸ்விங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இந்த சவுண்டு கொடுக்கறதுலாம் ஒரு 6 மாத குழந்தைங்க செய்யும். அதுக்கடுத்தது என்ன பண்ணுங்க, சவுண்டு கொடுக்குங்க. அடுத்தது நம்மளை மாதிரி இமிட்டேட் பண்ணுங்க. அவ்வா கூடனா அவ்வா கொடுக்க கற்றுக்குங்க. அடுத்தது ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண கற்றுக்கும். இவங்க தான் அம்மா அப்படின்ற அந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் நல்லாவே இருக்கும். வேறு யாராச்சும் தூக்குனா வராது. அதுவே டெய்லி தூக்கி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வேணால் போகும். புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதுங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகாது. ஃபேஸ் ரெகக்னைசேஷன்லாம் வந்து என்ன ஆகும், அதாவது முகம் வந்து தெரியுது குழந்தைக்கு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமும் அடுத்தடுத்தது வளர ஆரம்பிக்கும். இது இன்ஃபான்சி ஸ்டேஜ். நம்ம அப்போ இன்ஃபான்சி ஸ்டேஜ் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். 4 வாரங்கள்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட அந்த நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்ஃபான்சி ஸ்டேஜில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சைல்டுஹுட்டை 3ஆக வந்து பிரிப்பாங்க. 3 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. இயர்லி,
மிடிலு, இயர்லி, மிடிலு, லேட்டர், இல்லை லேட் சைல்டுஹுட்டு, லேட்டர். இயர்லி சைல்டுஹுட்டு, மிடில் சைல்டுஹுட்டு, லேட் சைல்டுஹுட்டு. இயர்லி சைல்டுஹுட் அப்படின்றது 2லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இயர்லி சைல்டுஹுட்டு. இந்த ஏஜை என்ன சொல்லுவாங்க? குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து பிரச்சனை அப்படின்றவாங்க, தெரியும்ல. நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான், எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போடும் அப்படின்னு. ஸோ அதுதான், குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுது. 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் எல்லா சேட்டையும் பண்ணுங்க, எல்லாத்தையும் இழுத்து தள்ளுங்க. நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணில் விளக்கண்ணி ஊற்றிட்டு பார்க்கணும், இல்லைனா ஏதோ பண்ணிடுவாம்பாங்கள்ல. ஸோ அதுதான். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏஜ். இது என்ன ஏஜ்? ப்ராப்ளம் ஏஜ், ட்ரபிள்சம் ஏஜ். இந்த ஸ்டேஜுக்கு பேர் ப்ராப்ளம் ஏஜ். உண்மை தானே, ப்ராப்ளமாக தானே இருப்பாங்க. குழந்தைங்கள நம்ம ப்ராப்ளம்னு சொல்கிறோன்னா லைக் அவங்கள ஒன்றும் பிடிக்காம இல்லை, அந்த வயசில் அந்த அப்படி குழந்தைங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் ஏஜ். 2லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ப்ராப்ளம் ஏஜ். ப்ராப்ளம் ஏஜ், ட்ரபிள்சம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ். இதெல்லாம் கேட்பாங்க. எந்த சைல்டுஹுட், எந்த வந்து ஸ்டேஜை நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ்னு சொல்லுவோம், ப்ராப்ளம் ஏஜ்னு சொல்லுவோம், இல்லை இமிட்டேட்டிங் ஏஜ்னு சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ், ப்ராப்ளம் ஏஜ், இமிட்டேட்டிங் ஏஜ்னால் நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணுங்க. நம்ம ஏதோ சமைக்கிறோன்னா அதுங்க சமைக்கிற மாதிரி ஏதோ உட்காந்துக்கிட்டு லைக் ஒரு தட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமைக்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லை அவன் அப்பாலாம் ஷேவ் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணுங்க. நம்ம கூட்டணும்னா அதுங்களும் கூட்டுறன்ட்டு சின்னதாக ஒரு தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் கூட்ட ட்ரை பண்ணுங்க. நம்ம பண்ணுறத அவங்க அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு பேர் இமிட்டேட்டிங் ஏஜ். எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ், இமிட்டேட்டிங் ஏஜ், ப்ராப்ளம் ஏஜ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீ கேங் ஏஜ், கொஷினிங் ஏஜ். ப்ரீ கேங் ஏஜ்னால் இன்னும் கேங்காக ஃபார்ம் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு போய்ட்டு சோஷியலாக அட்டாச் ஆகி விளையாட தெரியாது. ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு எல்லாராலையும் விளையாட தெரியாது, ஒரு 4-5 பேர். ஆனால் கூட்டமாக இருப்பாங்க. கூட்டமாக 2-3 குழந்தைங்களோட சேர்ந்து தனித்தனியாக பொம்மை வச்சு வேணால் விளையாடுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ப்ரீ கேங் ஏஜ். இன்னும் கேங் ஏஜுக்கு வரல. ப்ரீ கேங் ஏஜ் அண்ட் கொஷினிங் ஏஜ். எதுவாக இருந்தாலும் கொஷின் கேட்குங்க. அது என்ன, இது என்ன, இது ஏன் இப்படி அப்படின்ற அந்த கொஷினிங் ஏஜ். 2 to 5 கொஷினிங் ஏஜ். இன்னொன்று முக்கியமாக குழந்தைங்க டாய்லெட் ட்ரைனிங் இந்த ஏஜில் தான் வந்து பழகுவாங்க. ஸோ கொஷின் வந்து டாய்லெட் ட்ரைனிங் எந்த ஏஜில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பழகுவாங்க, இல்லை எந்த ஏஜில் தெரியும், அதெல்லாமும் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்றது இந்த 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பழகக்கூடிய விஷயந்தான் டாய்லெட் ட்ரைனிங். அடுத்தது ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனும் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2 வயசு குழந்தைக்கெல்லாம் தெரியாது. 2லேருந்து அதுக்கு அடுத்தடுத்து வளர அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பொண்ணு, இவங்க வந்து பையன் அப்படின்ற விஷயம் தெரியும். தம்பி, இது பாப்பா அப்படின்ற அந்த விஷயம் சின்னதாக அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியும். எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ், இமிட்டேட்டிங் ஏஜ், அடுத்து என்ன ப்ரீ கேங் ஏஜ், கொஷினிங் ஏஜ், ப்ராப்ளம் ஏஜ், டாய்லெட் ட்ரைனிங். இது எல்லாமே இந்த ஏஜில் வரக்கூடியது, 2 to 5 வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு மிடில் ஏஜ். மிடில் ஏஜ் அப்படின்றது லைக் ரொம்ப அந்தளவுக்கு கிடையாது. மிடில் ஏஜில் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடையாது. அடுத்தது மிடில் ஏஜில் வந்து 6 to 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த சைல்டுஹுட்டை மிடில் சைல்டுஹுட் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டேஜை பிரிப்போம். 6 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க? மிடில் சைல்டுஹுட். ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே இவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத்து ரொம்ப வேகமாக இருக்கும் இயர்லி சைல்டுஹுட்க்கு. மிடில் சைல்டுஹுட்டுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் வளருவாங்க. அண்ட் இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு பழக ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீம் ஒர்க்காக சேர்ந்து விளையாடுறதுக்கு பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு என்னை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க விரும்புவாங்க. 6 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள். அதுக்கடுத்தது லேட் சைல்டுஹுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9லேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் லேட் சைல்டுஹுட். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரிப்போம் லேட் சைல்டுஹுட். அந்த லேட் சைல்டுஹுட் அப்படின்றத எலிமெண்ட்ரி ஸ்டேஜ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. எலிமெண்டரி ஸ்கூல் ஏஜ். எலிமெண்ட்ரி ஸ்கூல் தானே போயிட்டுருப்பாங்க 9லேருந்து 11 வயசு வரைக்கும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 11 வயசு வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏஜ்.
இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட் சைல்ட்ஹுட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ரெகக்னேஷன் இன்னும் நல்லா வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட அந்த நம்பகத்தன்மை வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்லாம் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும். இன்னொன்று இதை வந்து கேங் ஏஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரீ கேங் ஏஜ்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து கேங் ஏஜ். கேங்காக ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பியர் அக்செப்டன்ஸ் ஆஃப் பியர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது பியர்னால் சக மனிதர்கள், அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல்லையா இருக்கட்டும் டியூஷன்லையா இருக்கட்டும், அந்த சக மாணவர்களை வந்து லைக் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் போல், நமக்கு ஒன்று இருக்கும் போல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு அனுசரிச்சுட்டு விளையாடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பழகுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடலசன்ஸ் அப்படின்றது 11 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடலசன்ஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பியூபர்ட்டி, ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் அதுக்கு அடுத்தது ஒரு 13 வயசில் கரெக்டாக 13, சில பேருக்கு 12, 11 கூட இருக்கலாம். அந்த 11லேருந்து 14 வயசு வரைக்கும் அதுக்குள்ளார பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க. அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும். கேர்ளுக்கு ஓப்பனாக தெரியும். இப்போ பாய்க்கு லைக் மீசை முளைக்கிறது, தாடி முளைக்கிறது, வாய்ஸ் வந்து அந்த வாய்ஸோட சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வாய்ஸோட சேஞ்சஸ் இருக்கும், கொஞ்சம் ஹைட் ஆகிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு சில அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் மட்டும் இல்லாமல் ஹேரு, பாடியில் இன்னும் ஒரு சில இடங்களில் ஹேர் வந்து அதிகமாக முளைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆம்பீட்டாக இருக்கட்டும் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கட்டும், அதை சுற்றினா வந்து ஹேர் இல்லாமல் க்ரோத் வந்து இருக்கும். எந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் அந்த பூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் ஸோ அந்த பாடி ஹேர் வளர்கிறது இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும். அண்ட் பாடி ஷேப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். கேர்ள்ஸுக்கு பாடி ஷேப் எல்லாமும் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடுப்பு எலும்புகள்லாம் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்னொன்று, நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்துருப்போம், ஸ்டூடெண்ட்டை பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு 9வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பையன்லேருந்து 12வது படிக்கிற பையன் வரைக்கும் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான். கரெக்டாக 10th எடுத்துக்கங்க, 10th to 12th அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான். ரொம்ப ஓவராக அவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அது அந்த ஏஜ், ஸோ அவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க. அந்த திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. யாரும் என்னோட இதில் வந்து மூக்கு விடக்கூடாது, எனக்கு தனியாக தெரியும், எனக்குன்னு தனியாக வந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, எனக்குன்னு வந்து லைக் யோசிக்க தெரியும், நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த ஸ்டேஜில், அடலசன்ட் ஸ்டேஜில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதா நம்புவாங்க. அந்த ஏஜில் என்ன பர்சனல் ப்ராப்ளம் அதிகபட்சமாக இருக்கும். எதனா வந்து ஒரு கேர்ள் வந்து பார்க்கல, இல்லை பாய் வந்து நம்மளை பார்க்கல, லைக் பேசலை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல, அதிகபட்சமாக அதுதான். ஃபேஸில் வந்து பிம்பிள் வருது அப்படின்ற மாதிரியான அதிகபட்ச பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது அந்த ஏஜில் தான். ஆனால் அவங்க நம்புவாங்க, எனக்கு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி யாருக்குமே ப்ராப்ளம் வராது அப்படின்னு நம்புவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினப்பாங்க. மூட் ஸ்விங் நிறையா வரும். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏன் வந்து அதிகமாக கோவப்படுதுங்க, ஒரு மாதிரி திடீர்னு பிஹேவ் பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் அந்த ஏஜில். ஏன் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். அதிகமாக கோவம் வரும், கத்துவாங்க, கோவப்பட்டு கத்துவாங்க. பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இல்லைனா எதிர்த்து பேச முடியல, அப்பாவை எதிர்த்து பேச முடியலன்ற கடுப்புலலாம் ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர், வீட்டை விட்டு ஏன்னா வெளில போகிறது அந்த கோவத்தில் ஒரே அடியாக இல்லை, அந்த டைமுக்கு வீட்டை விட்டு வெளில போவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எதோட வெளிப்பாடுனா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸோட வெளிப்பாடு தான். ஸோ அடலசன் ஸ்டேஜில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், பூபர்ட்டி அண்ட் அந்த மூட் ஸ்விங்கு, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இவங்களுக்கு இந்த மாரல் வேல்யூஸ் வந்து தெரியும். எது ரைட்டு, எது ராங்கு, எது செய்யலாம், செய்யக்கூடாது எல்லாமே தெரியும். ஆனால் அதை ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும்.